காவேரி டெல்டாவில் பார்த்துருக்கீங்களா? ஃபோட்டோ பார்த்தீங்களா? டிவியில் எதனா பார்த்துருக்கீங்களா? அந்த நம்ம நெல் மூட்டை அப்படியே நனைஞ்சி அப்படியே முளைச்சி அழுகிச்சுன்னா அப்படியே நாத்தடிக்கும். அங்கே கிட்ட போனாலே அவ்வளோ அழுகுகள். அப்படி லட்சக்கணக்கான நெல் மூட்டைகள் நனைஞ்சி மழையில் நனைஞ்சி அழுகிடுச்சு, முளைச்சிடுச்சு. அவ்வளோதான், அது குப்பையில் தூக்கி போட்டு விடணும். நம்ம சோறு சாப்பிட்றோம்ல, தட்டில் அந்த பாத்திரத்தில் தட்டில் வைக்கிறப்போ 2-3 சோறு கீழே விழுந்தாலே ஐயோ 2 சோறு விழுந்துடுச்சு, அதை எடுத்து தட்டில் எடுத்து போய் நம்ம சாப்பிடுவோம். நான் அப்படி தான் பண்ணுவேன். அப்படிப்பட்ட 2 சோறுக்கே நம்ம பதட்டமாக இருக்கிறோம். ஆனால் இங்கே லட்சக்கணக்கான நெல் மூட்டையை அங்கே மழையில் அங்கே முளைய வச்சு அழுக வச்சு இருக்கிறாங்களே திமுக காரங்க, சும்மா நல்லா இருப்பாங்களா? வயிறுலாம் எரியுது எனக்கு. ஆனால் இதே திமுக காரன் போன வருஷம் இந்த பகுதியில் சேலத்தில் தான் இளைஞர் மாநாடு ஒன்று போட்டானுங்க. இளைஞர் சங்க மாநாடு ஒன்று போட்டு கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி ஒரு 6 மணி நேரம் கூடுறதுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி அதுக்கு மேல கூரையெல்லாம் போட்டானுங்க. என்னன்னா இவங்க மழையில நனைஞ்சிடுவானுங்களாம். 6 மணி நேரம் கூடி பேசுறதுக்கு இவங்க மழையில நனைஞ்சிடுவாங்களாம். அதுக்கு 30-40 கோடி ரூபாய் செலவு பண்ணி மேல ஷீட்டு போட்டு ஷெட்டை போட்டு கூரையை போட்டு மாநாடு நடத்தின திமுக லட்சக்கணக்கான மூட்டை என் விவசாயிகள் ராத்திரி பகலுமா அங்க உழைச்சி ஓடா தேஞ்சி நமக்கு உற்பத்தி செய்கின்ற நெல்லை காப்பாற்று துப்பு இல்லாத திமுக. எதுக்கே அவங்களுக்கெல்லாம் ஆட்சி? எதுக்கே அவங்களுக்கெல்லாம் ஆட்சி? எவ்வளவு வயிறு எரியுது. ஒவ்வொரு விவசாயிகளும் சிந்திக்க வேண்டும். வருகின்ற தேர்தலில் ஒரு விவசாயிகளும் திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது. ஒரு விவசாயிகளும் ஓட்டு போடக்கூடாது. இதெல்லாம் மன்னிக்க முடியாத குற்றம், மன்னிக்க முடியாத குற்றம். கேட்டா ஸ்டாலின் அவர்கள் சொல்றார், நானும் டெல்டா காரன் தான். இருந்துட்டு போங்க, யார் வேணான்னு சொல்றா? சரிப்பா, அதெல்லாம் பேசாது, ரயிலை பத்தி எல்லாம் பேசாது. நானும் டெல்டா காரன் சொல்றாரு. சரி, உங்க டெல்டா காரங்க, அந்த டெல்டாவுக்கு நீங்க என்னங்க பண்ணீங்க? அங்கிருந்து தானே வந்தீங்க. டெல்டா, காவிரி டெல்டால நமக்கு சோறு போடுற மண்ணுன்னு எல்லாருக்கும் தெரியும். நெல் விளையிற பூமின்னு தெரியும். 1000 ஆண்டுகள் அங்கதான் நெல் விளையுதுன்னு தெரியும். நீங்க 60 வருஷமா நீங்க ஆண்டுட்டு வரீங்களே, அந்த டெல்டாவில் அடிப்படையில் குறைஞ்சபட்சமாவது அங்கே விளைச்ச நெல்லை அறுவடை செய்கிற நெல்லை பாதுகாப்பதற்கு துப்பு இல்லாத ஒரு ஆட்சி. இந்த ஆட்சியில் 60 வருஷமா என்னையா பண்ற? 60 வருஷமா நீ ஆண்டுட்டு வர, அங்க நெல்லு பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஷெட்டை போடலாமா? இருக்கு, ஆனா சின்னதா இருக்கு, போதுமானது இல்ல. நெல்லு சேமிப்பு கிடங்குகள் இருக்கு, நெல்லு கொள்முதல் நிலையம் அது வேற. அதுல சும்மா அன்னைக்கு பார்த்தேன், அறகுறையா இருக்குது. ஏன் நல்ல பக்காவா பெருசா சைக்ளோன் ப்ரூஃப், ஃப்ளட் ப்ரூஃப் எல்லாமே பண்ணிருக்கலாமே அதுல. ஏன் இப்ப இருக்கிற தொழில்நுட்பம் எவ்வளவு இருக்கு உங்களுக்கு? அந்த ஸ்டேட்மெண்ட்ல சென்னையில பள்ளிக்கரணை சதுப்பு நிலம்னு ஒண்ணு இருக்கு. ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். பள்ளிக்கரணைன்னு ஒரு பகுதி தாம்பரம் பகுதியில் இருக்கு. புறப்பாக்கம், தாம்பரம், OMR, பள்ளிக்கரணை. அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம்னா அது மார்ஷ் லேண்டுன்னு சொல்லுறது. அதுல சென்னையில எவ்வளோ மழை பெஞ்சாலும் அந்த தண்ணியை உள் வாங்கும். திமுக 67 தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தது. ஆட்சிக்கு வந்து அன்னைக்கு பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் 12,500 ஏக்கரா இருந்தது. இன்னைக்கு பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் 2,500 ஏக்கர் தான் இருக்கு. 12,500 ஏக்கர் இருந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் இன்னைக்கு 2,500 ஏக்கர் தான் மிச்சம் வச்சிருக்கிறாங்க. 60 ஆண்டு காலத்துல 10,000 ஏக்கர் சதுப்பு நிலம். இந்தியாவில் எந்த நகரத்துக்கும் இது போன்ற ஒரு சதுப்பு நிலம் கிடையாது. அந்த சதுப்பு நிலம் என்ன தெரியுமா? லட்சக்கணக்கான பறவைகள் அங்கே வரும், ஆண்டுதோறும் வரும். பெரிய பெரிய பெலிகான், பிளமிங்கோஸ்ல இருந்து அங்க இந்த வலசை பறவைகள்லாம் சைனா, ரஷ்யா, எங்கெங்கயோ ஆஸ்திரேலியால இருந்து வரும். லட்சக்கணக்கான பறவைகள். நினைச்சு பாருங்க, 12,500 ஏக்கர். அதுல மீன் வகைகள் எத்தனையோ மீன் வகைகள் இருக்கும், பறவைகள் எத்தனையோ இருக்கும். இப்படி ஒரு வரம், அது இயற்கை கொடுத்த வரத்தை அழிச்சு நாசப்படுத்தி ஆக்கிரமிப்பு செய்து அதுல கட்டுமானங்கள் கட்டுன்னு ஏமாத்தி இன்னைக்கு ஒரு மாட்டிக்கிட்டானுங்க. 2,000 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கு. அதுல
ஏன்னா பிரிகேட் என்டர்பிரைசஸ்னு ஒரு நிறுவனத்திற்கு அதில் அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அதில் அவ்வளோ பெரிய சயின்டிஃபிக் லெவலில், விஞ்ஞான லெவலில் இங்கெங்கே இந்த அனுமதி கொடுத்துட்டு இன்னைக்கு மாட்டிட்டு இருக்கிறாங்க. எதில்? ராம்சார் திட்டம். ராம்சார் அங்கீகாரம்னா நமக்கு பெருமையானது. அதை பற்றி நான் பேசணும்னு ஒரு 10 நிமிஷம் ஆகும். நான் இது முடிச்சுட்டு நான் மகுடஞ்சாவதிக்கு போனோம், சங்ககிரி தொகுதிக்கு போனோம். அடுத்து இது முடிச்சுட்டு நான் போனோம். ராம்சார் பகுதினா, ராம்சார் பகுதினா இதில் உலகத்தில் உள்ள சதுப்பு நிலங்கள் பாதுகாக்கப்பட்ட ஒரு ஒப்பந்தம் அது. அப்படி அந்த ராம்சார் ட்ரீட்டி ஒப்பந்தத்தின்படி இந்தியாவில் 89 பகுதிகள் இருக்கிறது, சதுப்பு நிலங்கள் இருக்கிறது. அதில் 20 தமிழ்நாட்டில் இருக்கு. அதில் 1 பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். அப்படி ராம்சார் அங்கீகாரம் கொடுத்திருந்தா அங்க எந்த கட்டுமானங்களும் எந்த அனுமதியும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா இவன் என்ன பண்ணிருக்கிறான்? ராம்சார் அங்கீகாரம் 2022 வாங்கியாச்சு. 22 இன்னைக்கு வரைக்கும் சும்மா இருக்கிறான். அதை அளக்க கூட இல்லை, அங்கீகாரம் கொடுக்கல. அதை அளந்து அதுக்கு ஒரு வரையுறை செய்து ஜியோ போடணும், இதுல யாரும் இருக்கக்கூடாது. அதனால வேணுமே போடாத இன்னைக்கு அதுல கட்டி ஊழல் 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 இதெல்லாம் இது போன்ற எத்தனையோ இருக்குமா, எத்தனையோ இருக்கு.